சிங்கப்பூர் குட்டி கதைகள் முதல் கதை. ஸோ சிங்கப்பூர் எப்படி உருவாச்சு, யார் கண்டுபிடிச்சாங்க? சங் நிலா உத்தமா அப்படின்றவர் மலேசியாவில் சுமத்ரா அப்படின்ற ஒரு இடத்துல ஆண்டுட்டு இருந்த ஒரு ராஜா. அவர் வேட்டையாடிட்டு இருந்தப்போ திடீர்னு கண்ணுக்கு எதிர ஒரு வெள்ளை மணல் நிறைந்த ஒரு தீவு ஒன்று பார்த்துருக்காரு. அந்த தீவை பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்கே, அங்கே நம்ம போகலாமா அப்படின்னு ஆட்களை கேட்டிருக்காரு. கேட்ட உடனே ஆட்களும் சரி போகலாம் வாங்க ராஜான்னு சொல்லிட்டு கப்பல் எடுத்துகிட்டு அந்த கடல் தாண்டி அந்த தீவுக்கு போகலான்னு போகிற கடலில் இறங்கினதுமே, கப்பலோடு போனதுமே இங்கேருந்தோ ஒரு புயல் வேகமாக அவங்க கப்பலை ஆட்டம் காட ஆரம்பிச்சிருக்கு. சரி, அப்புறம் அந்த ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னாக்க அந்த கப்பலில் இருக்கிற கனமான பொருட்கள் எல்லாம் எடுத்து தண்ணியில் போட ஆரம்பித்தாங்க. ஏன்னா இல்லைன்னா அந்த கப்பல் மூழ்கிடும், தண்ணியெல்லாம் உள்ளே வந்துடும் இல்லையா, இறந்து போயிடுவாங்கன்றதுனால கனமான பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கப்பலில் தண்ணியில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமும் ஆடிட்டே இருந்தது. என்னடா அப்படின்னு பார்த்தா ராஜா தலையில் ஒரு கிரீடம் இருந்தது. அது ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கிரீடம், ரொம்ப விலை மதிப்புள்ள கிரீடம், எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் ரொம்ப கனமான பொருள் இல்லையா, அதனால் ராஜா கிட்ட பயந்துட்டே போய், ராஜா தயவு செஞ்சு நீங்களும் உங்கள் கிரீடத்தை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப கூலாக எடுத்து தூக்கி போட்டார். தூக்கி போட்ட அடுத்த செகண்டே புயல் எங்கே போச்சுன்னு தெரியலையாம். ரொம்ப நல்லபடியாக போய் கரை ஒதுங்கியிருக்காங்க. அது கரை ஒதுங்கின இடத்துக்கு பேர் தெலோக் பிளாங்கான்னு இப்போ இருக்கிற பேர் தெலோக் பிளாங்கான்ற இடம். அந்த இடத்துல தான் கரை ஒதுங்கினாங்களாம். அவர் இறங்கினதுமே அவர் ஒரு மிருகத்தை, வித்தியாசமான ஒரு மிருகத்தை பார்த்துருக்காரு. அந்த மிருகத்தை என்ன மிருகம் இது அப்படின்னு ஆட்கள்கிட்ட கேட்டப்போ அந்த ஆட்கள் சிங்கம் ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சிங்கத்தை பார்த்துருக்கோம், ஸோ ரொம்ப நல்ல சகுனமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஓ அப்படியா, ஆனால் அவர் பார்த்து அடுத்த செகண்ட் மறைஞ்சு போயிடுச்சான் அந்த மிருகம். அதனால் அது என்னன்னு கூட சரியாக தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் அவங்கெல்லாம் சொன்னதுனால சிங்கம்னு நினச்சிட்டு சரி சிங்கப்பூரான்னு பேர் வச்சுருக்காரு. இப்படி தான் இந்த சிங்கப்பூருக்கான பேர் வந்தது. சங் நிலா உத்தமான்றவர் கண்டுபிடிச்ச இந்த தீவு. அவருக்கு அதுக்கப்புறம் அது ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த இடம். அதனால இந்த இடத்துலையே நான் ஆள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 48 வருடங்கள் அந்த சிங்கப்பூர்லேயே இருந்து ஆண்டாராம். ஒரு நல்ல ராஜாவாக இருந்து நல்லபடியாக ஆண்டு இறந்து போயிருக்காரு. ஸோ அவருடைய உடலை புதைச்சி வச்சுருக்காங்க இங்கே அது ஃபோர்ட் கேனிங் ஹில், இப்போது இருக்கிற இடத்துக்கு பேர் ஃபோர்ட் கேனிங் ஹில்லுன்னு பேர். அந்த இடத்துல அவருடைய உடலை மறைச்சி வச்சுருக்காங்க, புதைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் சிங்கப்பூரின் கதை. ஸோ சங் நிலா உத்தமா கண்டுபிடித்த சிங்கப்பூர். அடுத்த கதை அப்புறம் பார்க்கலாம். பை.